கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். இன்னைக்கு வர முடியாதோ அப்படின்னு நினைச்சேன். நான் ஒரு திருமணம் நடத்திட்டு வரேன், அதில் தான் இந்த காஸ்டியூம். ஆமாம், அதனால் ஆனால் கர்த்தர் மணமக்களை சீக்கிரம் உணர்த்தார். ஆனால் 5 மணிக்கு கொடுத்தாங்க, ஆனால் 6 மணிக்கு தான் வந்தாங்க. நாங்கள் மணமகள் வர முன்னாடி நான் வாடகைக்கு வர முன்னாடி போயிட்டேன். கர்த்தர் நாமத்துக்கு சோதரம். கர்த்தர் போனதுக்காக நான் கர்த்தர் நன்றி சொல்கிறேன். இந்த செயல்பால் பைபிள் இன்ஸ்டியூட்டுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம் வருகை தந்துட்டவங்கள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். ரைட் ரெவரண்ட் சொன்ன ஐயாக்காக பாஸ்டர் அம்மா, இங்கே வந்திருக்க தேவ ஊழியர்கள், அருமையான ஐயா, எல்லாருக்கும் தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கடந்த வகுப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டது. அதை நம்ம என்ன பண்ணோம், ஆய்வு செய்யலாம். இப்போ தானியல் நம்ம அது கொஞ்சம் பாதையில் நிற்குது. தானியல் நம்ம பிற்பாடு நம்ம ஆய்வு செய்வோம். கர்த்தர் அடுத்த வகுப்பில் அந்த ஆய்வு செய்வோம். இன்னைக்கு இன்னொரு ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி கர்த்தர் என் உள்ளத்தில் போட்டார். ஸ்டடி கூட என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறார், இதை கற்றுக் கொடுக்குறார். ஆண்டவரை கேட்டு நம்ம கற்றுக் கொடுக்கும் போது, ஏன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்டடியாக அது இருக்கும். நல்லவர். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயா ஆபகுக்குன்னு ஒரு புக் இருக்கு பைபிளில். யாரெல்லாம் வாசிச்சிருக்கீங்க? இன்னைக்கு ஆபகுக்கு தீர்க்கதரிசியை குறித்து நாம் ஆய்வு செய்யலாம். ஆபகுக்கு தீர்க்கதரிசி புஸ்தகம். இது கர்த்தர் ஆபகு எனும் தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்க ஆபகு பார்த்தீங்கன்னா எத்தனை அதிகாரம் இருக்கு? 3 அதிகாரம். ரொம்ப ஒரு சின்ன மைனர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நாம ஆபகு தீர்க்கதரிசி புஸ்தகத்தை சொல்றோம். சின்ன தீர்க்கதரிசி. ஆனால் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் சின்ன தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி என்று அல்ல. கிறிஸ்துவுக்குள் எல்லாம் சமந்தான். வேதம் சொல்லுது, அப்போலோ நான் கட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், உழைய செய்கிறவர் கர்த்தர். பவுல் பெரிய ஊழியக்காரன், சீனியர் ஊழியக்காரன். அப்போலோ ஒரு யூத மதத்துடைய பிரசங்கியராக இருந்து பிறகு கொரிந்து பட்டணத்துக்கு ஆக்கிலம் பிரிஸ்கில்லா அவங்களுக்கு போதிச்சுதான் ரட்சிக்கும் ஆண்டவரை அறிந்து கொண்டு அதுக்கு பிற்பாடு தான் ஊழியத்துக்கு வரோம் அப்போலோ. ஆனால் பவுல் சொல்றான், நேற்று வந்த அப்போலும் சரி நானும் சரி எல்லாம் சமந்தான். ஆண்டவருக்குள்ள பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் கிடையாது. நான் நட்டின அவன் என்ன பண்றான், கிடையாது செய்கிறவர் தேவன். நம்ம தான் ஒரு பெரிய ஊழியக்காரன் அப்படின்றோம். அப்படிதானே? வீட்டை கூப்பிட்டா அவருக்கு இவ்வளோ பேர் இருந்தாலும் அவர் வருவார். இப்படி ஒரு மேடையா அவருக்கு போடணும். ஆமா, இப்படி ஒரு ஹோட்டல்ல தான் ரூம் போடணும். அப்படிலாம் இருக்கு. அப்படிதானே? ஆண்டவர் அப்படி பார்ப்பதே இல்லை. அவர் எல்லாம் சாமதான். உனக்கு 1,00,000 பேர் வந்தாலும் நீ, உனக்கு 10 ஆள் வந்தாலும் 2 பேரும் ஒண்ணுதான். கர்த்தர் சாமதான் பார்க்கிறார். ஏன்னா நம்ம கருவிதான். ஊழியக்காரனா ஒரு கருவிதான். விளைய செய்கிறது யார்? தேவன். அவர்தான். மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி டாக்டர் எல்லாம் கருவிதான். சுகமாக்குறது அவர்தான். நம்ம நினைச்சுக்கலாம், இந்த டாக்டர்கிட்ட போனதுனால சுகமாயிட்டு, இந்த மாத்திரையை சாப்பிட்டதுனால சுகமாயிட்டு நினைக்கிறோம். அப்படி அல்ல. சரி, ஆபகுக் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3 அதிகாரம்.
3ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசிக்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி நீங்க அதுக்கு முந்தின வசனம் 17 வாசிங்க. 17 வாசிங்க. தீமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் இல்லாமல் போனாலும், ஒளிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியம் இல்லாமல் போனாலும், கடையில் ஆத்து மண்டைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க ஒரு தீர்க்கதரிசி ஆபகுக், அவனை கொண்டு கர்த்தர் 3 அதிகாரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பாட்டு பெர்க்மன்ஸ், ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா அந்த பாட்டை பாடுவார். பாடலாம் அந்த பாட்டை. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒளிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒளிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. ரொம்ப பிரபலமான பாட்டு. ரைட்டு. அப்போ ஆபகுக் இங்கே ஒரு தீர்க்கதரிசி. நீங்க பாத்தீங்கன்னா 625 கிமுல பிசியில அவன் இந்த ஆபகுக் புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம், கர்த்தர் அவனை கொண்டு எழுதினான். The book of Habakkuk. இப்போ 625 கிமு அப்படின்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 621 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவன் தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு 620 ஆண்டுகள் கழித்து தான் பிறக்கிறான். அதான் கிமு, கிறிஸ்துவுக்கு முன். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரனா இருந்தான்னு சொல்லி வரலாறு சொல்லுது, பைபிளும் சொல்லுது. வரலாறு மாத்திரம் இல்ல, பைபிளும் சொல்லுது. நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய வரலாற்றை நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் வாழ்ந்த ஒரு மனிதன். அவனுடைய கல்ற கூட இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரியன்ஸ் அவருடைய வரலாறை எவ்வளவு பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா சோல்சோமேன்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஹார், ஜோஹார்னு ஒரு வரலாற்று நூல். இதெல்லாம் அவனை குறித்து பதிவுகள் இருக்கு, பைபிள்லையும் இருக்கு, நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. கத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய கல்லறை எங்க இருக்குன்னா கடாரியம்னு ஒரு இடத்துல இருக்கு. இஸ்ரேலில் இருக்கான் காட்டுறேன். அப்பர் கலீலியில மிகப்பெரிய ஒரு மனிதன். நீங்க பார்த்தீங்கன்னா அவன் மறிச்சது ஈரான்ல தான் மறிச்சான். அங்கே போய் ஊழியம் செய்தான் என்று வரலாறு சொல்லுது. ஈரான்ல ஊழியம் செஞ்சான், அங்கதான் மறிச்சான். அங்கிருந்து அவனுடைய சரீரத்தை எங்க கொண்டு அடக்கம் பண்ணாங்க? இஸ்ரேல் கொண்டு அடக்கம் பண்ணினார்கள். கத்தநாமத்துக்கு சொந்தம். அவனுடைய எலும்புகள்லாம் கொண்டுட்டாங்க. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா அர்த்தசஷ்டான ஒரு ராஜா காலத்துல மறுபடியும் குடியேற்றம், மேல் குடியேற்றம் நடந்த பொழுது இஸ்ரேல் கொண்டுட்டான். அவன் ஈரான்ல தான் அவனுடைய எலும்புகள் இருந்தது. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு கல்வரை இருக்கு ஈரான்ல பார்த்தீங்கன்னா மறிச்சது ஈரான். டை செர்கான், இன்னைக்கு அந்த பேர் டை செர்கான், அந்த ஊர் பேர் டூ செர்கான், கை. ஈரான், அன்னைக்கு பெர்சியா. அங்கதான் கடைசியா ஊழியம் செய்து மறித்தான். இவங்க கிளம்பும் போது அவனுடைய எலும்புகளெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அந்த கல்றை என்னைக்கு இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் அங்கேயும் ஈரான்லயும் போய் என்ன பண்றாங்க, அங்க மரியாதை செலுத்துகிறார்கள். இஸ்ரேலையும் என்ன பண்றாங்க, மரியாதை செலுத்துறாங்க. கத்தநாமத்துக்கு சொந்தம். நம்ம ஈரான் போனா இவன் கல்றையை கூட பார்க்கலாம், இவன் மறிச்சு போன இடத்த பார்க்கலாம். ஆனா ஈரானுக்கு நம்ம போன வருஷம் சொன்னோம். நம்ம எப்போ சொன்னோமோ அது என்ன ஆயிடுச்சு, சண்டை ஆயிட்டு. ஒரே ஏவுகணை வீசி ஈரான்ல ஒரே போர். இப்போ வரைக்கும் பிரச்சனை. சமாதானம் ஆகட்டும், நம்ம என்ன பண்ணலாம், ஈரானுக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா நம்ம ₹1 கொடுத்தா அவன் ₹500 தரான். நம்ம ₹100 கொடுத்தாதான் அமெரிக்காக்காரன் ₹1 தரான். கரெக்டா? ஆனா நம்ம ₹1 வித்திக்கு போட்டா அவன் ₹500 வித்திக்கு அடிக்கிறான். அங்க எல்லாம் விலைவாசிலாம் கம்மி. நல்லா ஜாலியா போயிட்டு வந்துடலாம். ஒரு பாஸ்போர்ட் ஒன்று எடுத்து வச்சுக்கங்க, கொஞ்சம் துட்டு சேர்த்து வச்சுக்கங்க. சும்மா பக்கத்துல ஊருக்கு போயிட்டு வந்தாலே ₹1000 ஆகுது. சரி, நம்ம ஈரான் போயிட்டு வருவோம். பைபிள் காலேஜ் டூர் எங்க? ஈரான் போய் பார்த்துட்டு வரணும். யார் வர்றது ஈரானுக்கு? நீ வந்து ஈரானுக்கு வரலையா? சரி, கெத்த நல்லவன். அப்போ ஆபகுக்கு பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரன். நீங்க பாத்தீங்கன்னா அவன் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி. அவன்கிட்ட அத்தி மரம் தோட்டம் இருந்தது.
அவன் என்ன சொன்னான்? அத்தி மரம் துளி விடாமல் போனாலும். ரெண்டாவது என்ன தோட்டம் வச்சிருந்தான்? என்ன சொல்லுங்க, அவனுக்கு என்னென்ன தோட்டம் இருந்துன்னு பார்ப்போம். பெரிய பணக்காரங்க. அத்தி மரம் தோட்டம், அப்புறம் திராட்சை தோட்டம், அப்புறம் வேற என்ன சொல்லுங்க? ஒளிவ மரத்தோட்டம், ஒளிவ மரத்தோப்பு. தோட்டம் சொல்ல முடியாது, என்ன பண்ணணும்? தோப்புன்னு சொல்லணும். அப்புறம் வயல்கள். என்ன போட்டிருக்கு? வயல்கள். ஒரு வயல் இல்லை, பல வயல் இருந்திருக்கு. என்ன போட்டிருக்கு பைபிள்ல? வயல்கள். அப்புறம் ஆட்டுக்கடை, கிடாய், அதாவது ஆட்டு மந்தை. அப்புறம் வேற என்ன சொல்லுங்க? மாட்டு தொழுவம். மிகப்பெரிய பணக்காரன் என்று நாம் பார்க்கிறோம் பைபிள்ல. பெரிய பணக்காரன், நல்லா இருக்கு அவனுக்கு. அத்தி மரம் தோட்டம் இருக்கு. நம்ம அத்தி மரம், நம்ம ஊர்ல அத்திக்காய் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஜூஸ் போட்டு தருவான். அதை விட பெருசா இருக்கும். இஸ்ரேல் தேசத்துல பெரிய அத்தி பழம், ஒரு 5 சாப்பிட்டா காலை உணவுக்கு சரியாயிடும். பெரிய பெரிய அத்தி பழம். அப்புறம் திராட்சை தோட்டம். எல்லாம் திராட்சைலாம் ஒரு கொடை நம்ம ஊர்ல இப்படி தூக்கிடலாம். அதெல்லாம் ஒரு கொடையை தூக்குறதுக்கு எத்தனை பேர் வேணும்? 2 பேர் வேணும். ஒரு கட்டையை கொடுத்து 2 பேர் சேர்ந்து தூக்குவான். கரெக்டானே? அப்போ எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க, எவ்வளவு பெரிய விவசாயம். அப்புறம் ஒளிவ மரம். ஒளிவ மரம் வந்து அந்த எண்ணெய் ரொம்ப உலக பிரசித்தி. இன்னைக்கும் இஸ்ரேல் இந்த ஒளிவ எண்ணெய் வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. ஒரு லிட்டர் 1000 ரூபாய்க்கு மேல. 200 ரூபா தான் நம்ம வாங்குற எண்ணெய்லாம். ஆனா அந்த எண்ணெய் மாத்திரம் 1000 ரூபாய். ரொம்ப மருந்து, அது சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஒளிவ எண்ணெய். அப்போ அந்த தோட்டம் வச்சிருந்தான். அப்புறம் வயல்கள் வைத்திருந்தான். அப்புறம் நிறைய வயல்கள். ஒரு இதுல வார்கோதுமை, ஒரு இதுல கோதுமை, இப்படி பல தானியங்கள் விளைவிக்கிற நிறைய வயல்களை வைத்திருந்தான். அவர் ஆட்டுக்கடைனா ஆயிரக்கணக்கான ஆடுகள் வைத்திருந்தான். அப்புறம் மாட்டு தொழுவம் நிறைய வச்சிருந்தான். நீங்க பாத்தீங்கன்னா வரலாறு சொல்லுது, அந்த காலகட்டத்துல 625 காலகட்டத்துல ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வந்தது. பஞ்சம், மழை இல்லை, மழை இல்லை. அப்புறம் என்ன இல்லை? பனி இல்லை. அப்படியா ஒரு பஞ்சம் வந்து இஸ்ரேல்ல. நீங்க நல்லா கவனிக்கலாம். இஸ்ரேல் தேசம் வந்து குளிர் நாடு. மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்து நியூஸ் நீங்க டிவியில பார்க்கலாம். இஸ்ரேல் தேசத்துடைய பத்திரிகை நீங்க என்ன பண்ணலாம்? ஆன்லைன்ல படிக்கலாம். 1 அடி பனி இருக்கும். எவ்வளவு பனி இருக்கும்? 1 அடினா எவ்வளவு இருக்குன்னா இவ்வளவு உயரம் பனி இருக்கும். நம்ம ஊர்ல கொஞ்சம் கொடுத்துட்டாலே நம்ம மப்ளர் ஒன்று கட்டிக்கிறான், சொட்டர் ஒன்று போட்டுக்கிறான், குளிர். ஆனா அங்க என்ன குளிர் இருக்கும்? 1 அடி பனி இருக்கும். அப்போ வரலாறு என்ன சொல்லுது? அந்த வருஷம் பனியும் பெய்யல, மழையும் இல்ல. அந்த வருஷம் மாத்திரம் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பற்றி பார்க்கலாம். 3 வருஷம் வானம் என்ன பண்ணுச்சு? அணைக்கப்பட்டு விட்டது. மழை பெய்யல, பனியும் பெய்யலன்னு வேதத்தை வாசிக்கிறோம். அப்ப 2 ஆண்டுகள் அப்ப பஞ்சமா. வரலாறு சொல்லுது, வரலாற்று ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா 2 வருஷம் மழை பெய்யல, பனியும் பெய்யல, பஞ்சம் வந்துட்டு. இப்போ நம்ம ஆமாவும் பெரிய பணக்காரன், தண்ணியே இல்லை, பனியே இல்லை, என்ன ஆகும்? விவசாயம் அடிக்கிறோம், அடி வாங்கிறோம். அப்படித்தானே? அத்தி மரம் காய்க்கல, மரம் போட்டு போச்சு. திராட்சை தோட்டம் காய்க்கல, ஒளிவு தோப்பு பலன் இல்லை, வயல்கள்ல தானியமே விளையெல்லாம் நஷ்டம்.
ஆட்டுக்கிடை, ஆட்டு மந்தைகள் இல்லை, மாட்டு தொழுவத்துல மாடுகள் இல்லை, ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தாலும் சொல்லி வரலாறு சொல்ல 1000க்கு அதிகமான வேலைக்காரங்க வைத்திருந்தான். அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியல. ஆனா என்ன சொல்றான், எனக்கு நஷ்டம் வந்தாலும் நான் என்ன எப்படி இருப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அடுத்தது என்ன சொல்றான், நான் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். என் பலன் அத்திமர தோட்டம் இல்ல, திராட்சை தோட்டம் இல்ல, ஒளிவு மரத்துல இருக்க தோட்டத்துல பழம் கிடையாது, வயல் கிடையாது, ஆட்டு மந்தை கிடையாது, மாட்டு தொழுவும் கிடையாது. என்னுடைய பலன் யாரு, கர்த்தர். ஆண்டவராய் கர்த்தர் என் பலன். அவரின் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, ஏகப்பட்ட நஷ்டம். நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நமக்கு ஒரு 2 வருஷம் சம்பளம் வரலன்னா எப்படி இருக்கும், 2 வருஷம் நம்ம வருமானமே இல்லைன்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆபத்துக்கு ஏற்பட்டது. அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரன், ஏராளமான ஆட்கள் வேலை செய்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஆபத்து குறித்து வேதத்துல நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. அது குறிப்பா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எழுதி போட்டேன். என்ன எழுதி போட்டேன், இந்த ஜோஹார் என்கிற வரலாற்று நூல், இந்த ரபிகள் வரலாற்று நூல், அது ரபினிக் லிட்ரேச்சர். அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. டக்குன்னு எடுங்க. அவனை எடுத்து தாயிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் மடியிலே இருந்து செத்து போனான். அப்பொழுது அவன் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டில் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிக் கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும். சரி, நீங்க போனீங்கன்னா தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அங்கே நீங்க 25ஆம் வசனம் சொல்லுது, கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷத்துக்கு போனால் தேவனுடைய மனுஷன் தூரத்தில் அவளை வர கண்டு கேயாசியை பார்த்து அதோ சுனேமியாள் என்றார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் நீங்க ஃபுல்லா வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இது சொல்லுது, சுனேமியால் ஒரு பெண் இருந்தா. சுனேமியால் அவன் பாத்தீங்கன்னா நல்ல வசதியான ஒரு பெண். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவ தீர்க்கதரிசி எப்பெல்லாம் அவங்க ஊர் வழியா போறாரோ அப்ப என்ன பண்ணுவா, எலிசா எப்பெல்லாம் சுனேமுக்கு போனானோ, நீங்க 8ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 4:8 சொல்லுது, எலிசா எப்பெல்லாம் பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போய் இருக்கும்போது அங்கே கணம் பொருந்திய ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ சுனேமியாள், கணம் பொருந்திய மிக பெரிய பணக்கார ஒரு பெண், அவனை போஜனம் பண்ணி வருத்தி கொண்டால் சொல்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம் சொல்லுது, நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதுல அவருக்கு ஒரு கட்டில், ஒரு மேஜ, நாற்காலி, குத்து விளக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஒரு வீட்டையே கட்டி அவனை எலிசா தீர்க்கதரிசியை தங்க வைத்தான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது பாத்தீங்கன்னா அன்னைக்கு கல் வீடு, கார வீடு. முதல் மாடி அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஓலை வீட்டுல முதல் மாடி கட்ட முடியுமா? இப்ப மாடி வீடு. எப்போ மாடி வீடு? இந்த காலத்திலே மாடி வீடு. ஒரு
600 ஆண்டுகளுக்கு முன்பாக மாடி வீட்டில் குடியிருந்த பணக்கார பெண். நீங்க இந்த ஜோஹார் என்ற வரலாற்று ரபினிக் லிட்டரேச்சர் இது என்ன சொல்லுதுன்னா, இந்த சுனேமியால் இருக்கால இந்த பணக்கார பெண், அவருடைய ஒரு மகன் செத்து போயிடுறான், பிள்ளை இல்லை. அப்புறம் எலிசா ஜெபம் பண்றான், கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு பிள்ளைய கொடுக்குறாரு. ரொம்ப காலம் பிள்ளை இல்லை. அப்புறம் அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு, பெருசான உடனே மறைச்சு போயிடுச்சு. நீங்க அதை தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவருக்கு நிறைய வயல் இருந்தது, விவசாயம் இருந்தது. அங்கே அப்பா அங்க இருந்து வேலை செய்து கொண்டிருந்தா. இந்த பையன் அப்பாட்ட போனா தலைவலிக்குன்னு சொன்ன உடனே வேலைக்காரங்க கிட்ட கொடுத்து அனுப்புறாரு, செத்து போயிட்டான். என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் டக்குன்னு செத்து போயிட்டான். மூளையில ஏதோ ஆயிட்டு தலைவலிச்சது. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, ஒரு இங்கே வெடிச்சுட்டு நரம்பு ஒன்று வெடிச்சுட்டுன்றாங்க, ரத்த குழாய் ஒன்று வெடித்து விட்டது என்று சொல்கிறார்கள். கத்தநாமத்துக்கு சொந்தம். செத்து போயிட்டான். வேலைக்காரர்கள் இருந்தார்கள், நிறைய வயல் இருந்தது, சொத்து இருந்தது, கடன் பொருந்திய ஒரு பெண் என்று சொல்லி அந்த பெண்ணு தான் ஜோஹார் சொல்லுது. அந்த பெண்ணு தான் யாரு, இந்த ஆமோகக்கூடிய தாயார் என்று சொல்லுது. செத்து போன அந்த பையன் எலிசா உயிரோடு எழுப்பினாரு. உயிரோடு எழுப்பினார் இல்லையா? ஆமா, எழுப்பினார். அந்த உயிரோடு எழுப்பப்பட்டவன் தான் ஆமோகுக் என்று இந்த ஜோஹர் என்கிற வரலாற்று சொல்லுது. கத்தநாமத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒருத்தர் உயிரோடு எழுப்புறாருன்னா எதுக்கு எழுப்புறாரு? அவன் வாழ்க்கையில ஒரு நோக்கம், ஒரு திட்டத்தோட தான் எழுப்பார். சும்மா உயிரோடு எழுப்பான். இவன் உயிரோடு எழுப்புனா இவன் போய் ஊழியம் செய்வான் அப்படின்னா அவனுக்கு தான் இந்த அம்மாவுடைய மகன் என்று வரலாற்று சொல்லுது. கர்த்தர் நாமத்துக்கு சொந்தம். அப்ப கர்த்தர் இந்த அவங்க சின்ன வயசா இருக்கும் செத்து போயிட்டான். பெரிய பணக்கார வீட்டு பையன் செத்து போயிட்டான். கர்த்தர் எலிசாவை கொண்டு என்ன பண்ணார், உயிரோடு எழுப்பினார். அவன் தான் என்ன பண்ணான், பெரிய தீர்க்கதரிசியாய் பிற்காலத்திலே எழுப்பினான். அல்லேலூயா. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பெரிய பணக்காரன், ஏராளமான சொத்து இருக்கு, ஆனா 2 வருஷம் வருமானம் இல்லை, நஷ்டம், இழப்பு. இப்ப யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். 2 வருஷம் 1 ரூபா கூட வருமானம் இல்லை, சம்பளம் கொடுக்க முடியல. இந்த கோவிட்ல 2 வருஷத்துல பெரிய நம்ம கண்ணெதிரே பெரிய பெரிய பணக்காரர்களா அழைந்து போனார்கள். உங்களுக்கு தெரியுமா? நம்ம கண்ணனை பார்த்தோம். சென்னையிலையும் சரி, மற்ற ஊர்களையும் சரி, இந்த கோவிட் லாக்டவுன்ல நீங்களே லிஸ்ட் போட சொன்னா நீங்களே எழுதி சொல்லுவீங்க, இந்த பணக்காரன் விழுந்துட்டான், அவன் விழுந்துட்டான், இவன் கடன்காரன் ஆயிட்டான். அப்படிதானே? நமக்கு தெரிஞ்சு ஓயமூர்ல பெரிய பெரிய ஹோட்டல் நடத்தினாங்களாம் காணும். லாக்டவுன் முன்னாடி பெரிய பெரிய ஹோட்டல்கள் இருந்தது, சரணாபவன்லாம் காணும். பெரிய ஒரு முதலாளிகள் அவங்க பெரிய பணக்கார காணும். தமிழ் போட்டிருக்கா, கோவிட் அடிவாயிடுச்சு. கோவிட்ல நிறைய தொழில் அடி, பெரிய பெரிய பணக்காரலாம் அடி வாங்கலாம். இங்கு 2 வருஷம் பஞ்சம், எல்லாம் போய்த்து விட்டது, வருமானம் இல்லை, நஷ்டம், இழப்பு. இவன் சொல்றான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், சந்தோஷம். யாரால சந்தோஷமா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நஷ்டம் வரும்போது சந்தோஷமா இருக்க முடியுமா? நம்மள அறியாம கண்ணில் என்ன வரும்? துக்கம் வருமா? துக்கம் என்ன பண்ணும்? கொண்டைய அடக்கம். அது சொல்லிட்டாங்க பைபிள்ல. சந்தோஷமா இருங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கலாத்தியர்ல வாசிக்கிறோம், சந்தோஷன்றது ஆவியின் கனி, அப்படிதானே? இந்த வசனத்தை வாசிக்கலாமா? 9 விதமான கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 5:22 வாசிங்க. கலாத்தியர் 5:22. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் இல்லை. 9 ஆவியின் கனி ஆண்டவர் சொல்றாரு. என்னெல்லாம் அது? அன்பு. நம்ம எல்லாம் சொல்லுவோம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்போ 9 கனிகளை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆவியின் கனி. அதுல ஒரு கனி தான் என்னது? சந்தோஷம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. நஷ்டம் வந்தாலும், இழப்பு வந்தாலும்,
துன்பம் வந்தாலும் பாடு வந்தாலும் சந்தோஷமாக இருப்பதுதான் ஆவியின் கனி என்று வேதம் சொல்ல. அந்த ஆவியின் கனி அவன்கிட்ட இருந்தது. அது எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? சந்தோஷமா இருந்தான் கர்த்தருக்குள். ஏன் சந்தோஷமா இருந்தான்? அவன் உடனே நன்றாய் அறிந்திருந்தான். என்ன அறிந்திருந்தான்? கர்த்தராகிய ஆண்டவர் தான் என்னுடைய பலன். இந்த சொத்துக்களும் வருமானமும் என்னுடைய பலன் அல்ல. என் வேலை, என் சம்பளம், என் தொழில், என் வருமானம், என் சொத்து, என் வாடகை வருமானம் எதுவுமே என்னுடைய பலன் அல்ல. கர்த்தர் தான் பலன். அதுவும் சொல்றான், என் கால்களை கால்கள் போல ஆக்கி கண்மலையில கொண்டு போய் விழுத்துறான். அவன் என்ன சொல்றான்? எனக்கு ஒரு பெரிய உயர்வை தருவான். உயர்வு நஷ்டம் வரும்போது வரவே வராது, இழப்பு வரும்போது வராது, பணம் இல்லாத போது உயர் வருமா? வராது. அவன் சொல்றான், கண்மலை மேல என்ன கொண்டு போய் என்ன பண்ணுவார்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இந்த சொத்து சுகம் வருமானம் இந்த எல்லாம் பிசினஸ் எல்லாம் போய்த்து விட்டாலும் நஷ்டமடைந்தாலும் நான் என்ன பண்றேன்? கர்த்தர் தான் என்னுடைய பலன். கிறிஸ்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். தேவனுக்குள் என்ன பண்ணுவேன்? களி கூறுவேன்னு சொல்லி களி கூறுனா கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் கால்களை மாட்கால்கள் போல மாற்றினார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பட் அவன் நினைச்சிட்டு இருக்கோம், பணம் எப்படி வரும்? நம்ம வேலை பார்க்கற சம்பளத்துல இருந்து வரும், தொழில இருந்து வரும், இல்ல வாடகை விட்டு தான் வாடகை வருமானம், இப்படி ஏதாவது நம்ம பிள்ளை வேலைக்கு போறோம் அதுல இருந்து வரும், நம்ம கணவர் வேலைக்கு போறாரு, இப்படி இதுதான் நம்ம கண்ணில் தெரியுது. ஆனா இது நஷ்டம் வந்தாலும் நம்ம கர்த்தருக்குள் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் தான் பலன், தேவன் தான் பலன். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் பலன். நம்ம இன்கம் உடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று யாரு? கர்த்தர் தான். நம்ம பர்ஸ் இல்லை, நம்ம பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. சரியா? அதனாலதான் அவன் சந்தோஷமா இருந்தான். இதுதான் பலன் நினைச்சா நிச்சயமா அவன் என்ன பண்ணிருப்பான்? மென்டல் ஆயிருப்பான், தற்கொலை பண்ணி கூட செத்து போயிருப்பான், தூக்கப்படாம செத்து போயிருப்பான். ஆனா கர்த்தரை பலனாய் நினைத்ததுனாலதான் என்ன பண்ணான்? கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருந்தான். நீங்க பாத்தீங்கன்னா ஆவியின் கனி இல்லைன்னா பிரச்சனைன்னு வேதம் சொல்லுது. நீங்க ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 13ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். லூக்கா 13:7-8. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி 3 வருஷமாய் இங்கே ஆண்டவர் ஒரு ஓமானத்தை சொல்றார். அந்த ஓமானத்தை சொல்ல முடியாத ஒரு சம்பவத்தையும் சொல்றார். நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 13ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசித்தீங்கன்னா முதல் வசனம் சொல்லுது, பிலாத்து சில கலிலேயரை கொன்று அவர் ரத்தத்தை என்ன பண்ணானா? படிகளோடு கலந்தானா. அந்த செய்தி ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றார் 2ஆம் வசனம், அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்றார், ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்றார். 4ஆம் வசனம், சீலாவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரையும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். இப்ப 2 சம்பவத்தை ஆண்டவர் ஒரு செய்தி சொல்றாங்க. இப்பதான் இந்த பிலாத்து என்கிற அந்த ரோம கவர்னர் கலிலேயர சிலர் என்ன பண்ணா? கொன்று அவங்க ரத்தத்தெல்லாம் படியில என்ன பண்ணா? கலந்தானோன்னா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அதை செத்து போனவங்க அந்த கவர்னர் கொல்லப்பட்ட மனிதர்கள் கெட்டவங்க நினைக்கிறீங்களா? மற்ற கலிலேயர்கள் காட்டிலும் அவர்கள் நல்லவர்கள், ஆனா அவங்க அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். 2வது ஒரு காரியத்தை அவரே சொல்றாரு, ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு?
ஒரு சீலோவாவுல ஒரு விபத்து ஏற்பட்டு கோபுரம் இடிஞ்சு விழுந்ததே, 18 பேர் செத்து போனாங்களே. எங்க அந்த கோபுரம் எங்க இருக்குன்னா எருசலேம்ல இருக்கிறது. அப்போ எருசலேம்ல குடியிருக்கிற மனுஷர் எல்லாரும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார்கள் நினைக்கிறீர்களா? அப்படி அல்லன்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தருக்கு ஆபத்து வருது, அழிவு வருதுன்னா எல்லாத்தோட கெட்டவன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்ல. ஆண்டவரே சொல்றாரு, அவனை காட்டி நாம் நல்லவர்கள் அல்ல. அப்ப ஏன் பாவிகள் ஆபத்து வரல, அவரை விட நல்லவர்கள் அழிந்து போனார்கள்? அதுக்குதான் ஒரு ஓமானத்தை சொல்றாங்க. என்ன ஓமானம்? ஒரு திராட்சை தோட்டக்காரன் ஒரு திராட்சை தோட்டத்தை, ஒரு திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை வைக்கிறான். அதுல கனியை தேடுறான், கனி இல்ல. 3 வருஷமா அந்த அத்தி மரத்துல ஒரு பழம் கூட இல்லை. தோட்டத்துல நல்லா செழிப்பா தண்ணியை ஊற்றி நல்லா வளர்க்குறாங்க, இல்ல. உடனே தோட்டக்காரர் கூப்பிட்டு எஜமான் கேட்கிறாரு, 3 வருஷமா இந்த அத்தி மரத்துல ஒரு கனி கூட இல்லை, அதனால என்ன பண்ணு, இதை வெட்டி போட்டுரு, இது நிலத்தையும் இது என்ன பண்ணுது, கெடுக்கிறது, இடத்தை அடைக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் தோட்டக்காரர் சொல்றாரு, ஐயா இந்த ஒரே ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் என்ன பண்ணுறேன், நல்லா பராமரிக்கிறேன், அதை சுற்றிலாம் கொத்தி எது போடுறேன், கனி கொடுத்தால் சரி, இல்லைன்னா என்ன பண்ணிடலாம், வெட்டிடலாம். அப்போ ஒரு கனி 9 விதமான கனிகள் பார்த்தோம்ல, அதுல நம்ம வாழ்க்கையில இல்ல இருக்கணும். அதனாலதான் இங்க ஒரு ஓமானத்தை கர்த்தர் சொல்றார். கனின்றதே ஒரு ஓமையாவே சொல்லப்பட்ட வார்த்தை தான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ கனி கொடுக்கலன்னா 3 வருஷம் பார்க்கிறார் ஆண்டவர், 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாரு, 4வது வருஷம் இல்லைன்னா என்ன பண்ணிடுறாரு, என்ன பண்றாரு, நம்ம நினைச்சிட்டு 2026 வந்துட்டோம், அவங்க ஒரு தவணை கொடுத்துருக்காரு, கனி கொடு. ஒரு 3 வருஷம் ஆயிருக்கலாம், 4வது வருஷமா இருக்கலாம், இதெல்லாம் கனி கொடுத்ததே இல்லை. ஏன்னா 9 விதமான கனிகளை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். கர்த்தராமத்துக்கு அதுல ஒரு கனி தான் சந்தோஷம். சிலர் கூடலாம் நீங்க போனீங்கன்னா நம்மள அவனும் அழுவாங்க, நம்மளே அழ வைப்பாங்க, சந்தோஷமே இருக்காது. ரொம்ப டேஞ்சரஸ் பீப்புள் அவங்களாம். ஆனா சந்தோஷமா இருக்கணுமா, நஷ்டம் வந்தாலும் ஆபத்து வந்தாலும் தீங்கு வந்தாலும் நஷ்டமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமா என்று இருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், rejoice in the Lord always. அப்ப சந்தோஷம் கர்த்தர் பலன் நம்ம நினைச்சா நம்ம சந்தோஷமா இருப்போம். இப்ப சந்தோஷமா இருந்தா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்முடைய கால்களை ஆண் கால்களை போலாக்கி நம்மளை என்ன பண்ணுவார், கண்மலையில கொண்டு போய் நிறுத்துவார். அப்போ சந்தோஷமா இருந்தாலும் ஆசீர்வாதம். நீங்க அண்ணாவது பாத்தீங்கன்னா அழுதுனே இருந்தா ஜெபம் பண்ண பிறகு அழுகையை நிறுத்திட்டு சந்தோஷமாயிட்டார். சந்தோஷமான பிறகு ஒரு குழந்தையை கொடுத்தார், சாம்பல் என்கிற ஒரு குழந்தையை கொடுத்தார். கவலைப்படும் போது கிடைக்கவே இல்லை, கவலைப்படுறதுனால ஒரு குணத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது, வியாதி வரும். நீங்க வந்து கவலை போட்டீங்கன்னா துக்கமானீங்கன்னா பிபி ஜாஸ்தியாகும், ஆட்டு பட்டு பட்டு நடிகை பார்த்துறீங்களா, வயிற்றுக்குள்ள என்னவோ பண்ண வயிற்றை புரட்டும். ஆமா, கவலைப்படுறதுனால ஆயுஷ் கம்மி. அவர் பார்த்து பாரியா, இது வரலனாலும் பரவாயில்ல, வேற வழியில எனக்கு என்ன பண்ணுவாரு, தந்து பாரியா, அதை பத்தி எனக்கு அத்தி மரம் பரவாயில்ல போட்டோம், திராட்சை செடி வேணாம், நஷ்டமானாலும் பரவாயில்ல, வேற வழியில எனக்கு என்ன பண்ணுவார் கர்த்தர், என் தேவைகளை சந்திப்பார். அவர்தான் என் பலன். நீங்க சொன்னீங்கன்னா அவங்களை கொண்டு போய் கண்மலையில உயரத்துல கொண்டு வச்சிருவாரு. அவ மகிழ்ச்சியா இருக்கிறது நம்மகிட்ட எதிர்பார்க்கிற, நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிற கர்த்தர், சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சியா தான் நம்ம கர்த்தரை துதிப்போம். ஆனந்த கழிவு கூட என்ன பண்ணுவோம், நம்ம சோத்திரம் பண்ணுவோம். சந்தோஷமா இருக்க துக்கமா இருக்க சோத்திரம் பண்றதோட மகிழ்ச்சியா இருக்க ஆட்கள் தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, பாடுவாங்க. வேதம் சொல்லி மகிழ்ச்சியா தான் சங்கீதம் பாட கடவுள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்றதை நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு தெரிவிக்கிறோம். அப்போ மகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ இந்த கனி ஆபகு தீர்க்கதரிசிகிட்ட இருந்தது, இந்த கனி அவன்கிட்ட இருந்தது. அதனாலதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. எவ்வளவு பாடு வந்தாலும் சந்தோஷமா இருக்காங்க, ஆவியின் கனி அவன்கிட்ட இருக்கியா. அதனால கர்த்தர் அவனை உயர்த்தி நம்ம இன்னைக்கு அவன் ஆபகுக்கு பத்தி பேசுறதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறாங்க.
கத்தநாமத்துக்கு சொல்றோம். ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவனை ஏன் எழுப்பினாருன்னா, அவன் வாழ்க்கையில ஆவியின் கனி வந்து நஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணான், அவன் துக்கமா இருக்கல, அவன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தான். அதுதான் என் பலன் என்று சொன்னான். கர்த்தர் தான் என் பலன் என்று சொன்னான். அதனாலதான் கர்த்தர் அவனை உயர்த்தினான். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பலன் நம்ம நினைச்சாதான் நம்மளால அந்த பாடுகள்லயும் கஷ்டத்துலயும் சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப நம்பிக்கை யார் மேல வைக்கிறோம்? கர்த்தர் மேல வைக்கணும். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபகுக் அதை செய்தான். அதுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆபகுக்குடைய வீடு தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2013 அவருடைய வீடை வந்து நீங்க டெல் ரோஹோ அப்படின்னு ஒரு இடம், டேல் ரோஹோ, டாக்டர் அமிஹாய் மசார். ஆபகுக் வீட்டை கண்டுபிடித்திருக்கிறார். மிகப்பெரிய வீடு, மிகப்பெரிய பணக்காரன, பெரிய ஒரு அரண்மனை மாதிரி வீடு கண்டுபிடித்திருக்கிறார்கள். கட்டணத்துக்கு சுத்தம் மேல் வீட்டு அறை எரிச்சு தங்கியிருந்தாங்க பாருங்க, அந்த அறை கூட கண்டுபிடித்திருக்கிறார். நல்ல ஸ்ட்ராங்கான வீடு, அன்னைக்கு கல்வி வீடு. பெரிய கட்டணனை ஆசீர்வதித்தார். காரணம் பாடுகள் மத்தியிலும் நஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தர்கள் மகிழ்ச்சியா இருந்தான். அதனாலதான் அவனை கண்களை மேல கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப கடன் மத்தியில, வியாதி மத்தியில, நஷ்ட மத்தியில, வருமான குறைவு மத்தியில நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா சந்தோஷம் வந்து ஒரு ஆவியின் கனியாக இருக்கு. அல்லேலூயா. அவன் ஆவியின் கனி இல்லைன்னா ஆண்டவர் எத்தனை வருஷம் நமக்கு நம்மளை பார்க்கிறார்? 4 வருஷம் டைம் கொடுக்குறாரு, 3 வருஷம் டைம் கொடுக்குறாரு. கனி இல்லைன்னா என்ன பண்றாரு? எக்ஸ்ட்ரா 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாரு. அதுக்குள்ள நம்ம கனி கொடுக்கலன்னா என்ன பண்றாரு? என்ன பண்ண போறாரு? என்ன பண்ணுவாரு? வெட்டி சாய்ச்சிடுவாரு. நம்மளாம் என்ன எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல இருக்கிறோமா, இல்ல 4 வருஷம் முடிய போற தருணத்துல இருக்கிறோமான்னு தெரியல. ஓடாரி ரெடி ஆயிட்டு இருக்கு, மரத்துக்கிட்ட வைக்கப்பட்டிருக்குன்னு வேதம் சொல்லுது. அது கொஞ்சம் கனி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. முதல் கனி சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் எல்லாம் பார்த்துப்பாரு. நீங்க சந்தோஷமா இருக்கு, அது ஒரு ஆவியின் கனியா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்க, வந்து உங்களை ஆண்டவர் உயர்த்திடுவாரு. உங்க வியாதி எல்லாம் மாத்திடுவாரு, எல்லா பிரச்சனையும் மாத்தி, நஷ்டத்துல லாபமா மாத்திடுவாரு. அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. ஏன்னா அண்ணால் அதுக்கப்புறம் துக்கமா இருக்கவே இல்லை என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப நம்ம கவலை வரும்போதெல்லாம் பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், நம்ம கவலை பயம் வரலாம் என்ன பண்ணிடணும், உடனே ஆண்டவர் சமூகத்துல அதை ஒட்டிடணும், சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏன்னா நம்மளே வச்சிருந்தோம்னா நிச்சயம் என்ன பண்ண மாட்டோம், நம்மளால சந்தோஷமா இருக்கவே முடியாது. அந்த வசனத்தை நம்மளுக்கு காண்பித்து கொடுத்து முடிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் கூட எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா மறுபடியும் சொல்கிறேன். 6ஆம் வசனம். அடுத்தது அப்ப பயம் கவலை வரும்போது சந்தோஷம் இருக்காது. உடனே என்ன பண்ணிடணுமா, நம்ம பயம் கவலை எல்லாம் யார்கிட்ட சொல்லிடணுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும். எங்க இருந்தாலும் சொல்லிடணும், உடனே ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்ப சந்தோஷத்தை அப்படிதான் மெயின்டைன் பண்ணணும். அப்படிதான் நமக்கு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் கர்த்தரவனை ஆசீர்வதிச்சு. இன்னைக்கு ஆவியின் கனியை நம்ம ஆண்டவர் தேடுறாரு. அவர் நம்ம கனி கொடுக்கலன்னா ரொம்ப பிரச்சனை. அப்ப இந்த 9 கனிகள் நமக்கு ரொம்ப முக்கியமா அவசியமா இருக்கு. கர்த்தர் நல்லவர்.
இப்போ ஆபகுக் புஸ்தகம் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. சின்ன தீர்க்கதரிசி புஸ்தகம் தான். இதுல இருந்து கர்த்தர் நமக்கு சில காரியங்களை கற்றுக்கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம கேள்வி தான் கேளுங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி தான் கேளுங்க. புரிஞ்சுதா? ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஆபகுக்குன்னு யாருக்காவது பேர் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஆளுங்க பேரே வைக்க மாட்டாங்க. ஆபகுக்குன்னு ஞானஸ்தானம் பேர் வைக்கலாம். அவன் பெரிய தீர்க்கதரிசியா இருந்தான், பெரிய பணக்காரனா இருந்தான், வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருந்தான். அவனை கண்மலையான மேல் கொண்டு போய் கர்த்தர் உயர்த்தினான். இன்னைக்கும் கூட்டமா போறாங்க அவன் கல்றைக்கு. முஸ்லீமும் அவனை நபி என்று சொல்கிறாங்க. இஸ்லாமிய இருக்கணும். லட்சக்கணக்கான மக்கள் போய் அவன் கல்றைக்கு மரியாதை செலுத்துறாங்க. இன்னைக்கு கர்த்தர் அவனை புகழ்ச்சியை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.